தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் என்ன என விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்மளோட உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. மாநில கல்விக் கொள்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உதிர்த்த உறுதியான வார்த்தைகள் தான் இவை. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தற்போது வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அனைவரின் கைகளிலும் தற்போது மாநில கல்விக் கொள்கை மகத்தான ஒரு நாள், வரலாறாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உயர்கல்வி மற்றும் பள்ளிக் கல்வி என இரு பிரிவுகளாக கொள்கை பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக பள்ளிக் கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. அனைத்து பள்ளிகளிலும் தாய்மொழி, பிராந்திய மொழி, ஆங்கிலம் என மும்மொழியை தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை மட்டுமே பரிந்துரைக்கிறது. அதேபோல் CBSE, ICSE உள்ளிட்ட பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் பொதுத் தேர்வு நடத்த பரிந்துரைக்கப்படும் போது மாநில கல்விக் கொள்கையில் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்றும் நடப்பாண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுடன் கலை, அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்த தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கும் நிலையில் இளங்கலை படிப்புகளின் சேர்க்கை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே இருக்கும் என மாநில கல்விக் கொள்கை கூறுகிறது. தேசிய கல்விக் கொள்கையில் டிஜிட்டல் கற்றல் மற்றும் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் நிலையில் மாநில கல்விக் கொள்கை அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, ஆங்கில மொழி திறன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கல்வியில் அரசு, தனியார் இணைந்து செயல்படுவதை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் ஒரே பாலிசி என்பதை தேசிய கல்விக் கொள்கை முன்னிறுத்தும் நிலையில் மாநில கல்விக் கொள்கை அதை முழுமையாக நிராகரித்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாநில அரசே அதிக முதலீடு செய்யும் என தெரிவித்துள்ளது. மேலும் கல்வியை பொதுப்பட்டியலில் வைக்க தேசிய கல்விக் கொள்கை கூறும் நிலையில் மாநில பட்டியலுக்கு மாற்றி முழு அதிகாரத்தையும் மாநில அரசுக்கு வழங்க வேண்டுமென மாநில கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. இது தவிர ஒவ்வொரு ஒன்றியத்திலும் முன்னோடி மாதிரி பள்ளி அமைக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றை 11 வயது முதலே மாணவர்களுக்கு கற்றுத்தரும் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் 9ஆம் வகுப்பு முதலே தொழில் மற்றும் வாழ்க்கை வழிகாட்டல் வழங்கப்படும் என்பன உள்ளிட்டவை மாநில கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே நடப்பு கல்வியாண்டு முதலே மாநில கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். மேலும் மாநிலம் முழுவதும் 500 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பள்ளிகள் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ள பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். ராமதாஸ், அன்புமணி இருவரிடமும் நீதிபதி தனியாக விசாரணை நடத்தியது. ராமதாஸ் தரப்பு மனு தள்ளுபடி, அன்புமணிக்கு அனுமதி என பரபரப்புக்கு பஞ்சமில்லாத வழக்கு விசாரணையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணிக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டப்படும் என்று ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு உடன்படாத அன்புமணி போட்டியாக ஆகஸ்ட் 9ஆம் தேதியான இன்று பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும் என்று அறிவித்தார். இதற்கு எதிராக ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிவித்த நீதிபதி இருவரும் மாலை 5:30 மணியளவில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அன்புமணி நேரடியாக நீதிபதி முன்பு ஆஜரானார். காணொலி வாயிலாக ராமதாஸ் ஆஜராகியிருந்தார். இருவரிடமும் நீதிபதி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு தீர்ப்பை ஒத்திவைத்தார். இதையடுத்து நேற்றிரவு சுமார் 8:30 மணி அளவில் அன்புமணியின் பொதுக்குழுவுக்கு அனுமதி வழங்கிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ராமதாஸ் தரப்பு மனுவை தள்ளுபடி செய்தார். அன்புமணியுடன் பேசுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தயாராக இல்லை என்றும் இருவரும் பரஸ்பரம் முகம் பார்த்துக் கொள்ளவில்லை என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ராமதாசும் அன்புமணியும் தந்தை மகனாக கட்சி மற்றும் மக்களின் நலனுக்காக பல ஆண்டுகளாக ஒன்றாக உழைத்ததால் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். காணொலி மூலம் ஆஜரான ராமதாஸ் அன்புமணியுடன் பேச விரும்பவில்லை என தெரிந்த பிறகு வழக்கு தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட துரதிர்ஷ்டவசமான ஈகோ காரணமாகவே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் நீதிபதி கூறியுள்ளார். உட்கட்சி விவகாரம் என்பதால் மனுதாரரும் எதிர் மனுதாரரும் எழுப்பிய அனைத்து வாதங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இல்லை என்றும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க எந்த காரணமும் இல்லாததால் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பில் குறிப்பிட்டார். இந்த உத்தரவு ராமதாஸ் விவகாரத்தில் அன்புமணிக்கு கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடையில்லை என்ற தீர்ப்பு நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாமல்லபுரத்தில் இன்று காலை 11 மணிக்கு திட்டமிட்டபடி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் ஜனநாயக முறையில் விவாதிப்பதற்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டு பாமக நிர்வாகிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தீர்ப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு நிறுவனருக்கான அதிகாரங்கள் குறித்து விளக்கினார். அவர் ஆலோசனைகளை சொல்லலாம், அந்த ஆலோசனை ஏற்கப்படலாம் அல்லது அதுக்கு வேறு மாற்றி செய்யலாம். அவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உச்சபட்ச அதிகாரம் கட்சியில் பொதுக்குழுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கட்சியினுடைய விதி அடிப்படையில் ஒரே ஒரு விதி 13 மட்டும்தான் அவருடைய பணிகள் என்ன என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாமகவில் கடந்த ஆண்டு நடந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான பணிப்போர் அம்பலமான நிலையில் தற்போதைய பொதுக்குழு கூட்ட அறிவிப்பில் அது உச்சத்தை அடைந்துள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் மீண்டும் தலைவராக அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு பொதுக்குழு அங்கீகாரம் வழங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு, தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி பொதுக்குழு என ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் கட்சியின் பெரும்பாலான நிர்வாகிகளை கொண்டு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளான உறையூர், தில்லைநகர், தென்னூர், மன்னார்புரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பெரம்பலூரில் வேப்பந்தட்டை, ஆலந்தூர், செட்டிகுளம், குன்னம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், நெல்லிக்குப்பம், திட்டக்குடி, பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி, கிருங்காக்கோட்டை, செல்லியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான தாடிக்கொம்பு, அகரம், சின்னாளப்பட்டியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பொழிந்தது. நெல்லை மாநகரில் வண்ணாரப்பேட்டை டவுன், பாளை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்தது. இதனிடையே தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. வாக்குத்திருட்டு விவகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளின் வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார்.
2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். அது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் முறைகேடு தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டார். கடந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த ராகுல் காந்தி அது தொடர்பாக பெங்களூருவில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி பாஜகவின் சித்தாந்தம் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார். வாக்கு திருட்டு காரணமாகவே 2024ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணி 4 மாதங்கள் கழித்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது பெரும் அதிர்ச்சியையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியதாக கூறினார். இது தொடர்பாக நடத்திய விசாரணையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1 லட்சம் புதிய வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததாகவும் அதன் மூலம் பாஜக வெற்றி பெற்றது தெரியவந்ததாகவும் ராகுல் காந்தி கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டார். बीजेपी की विचारधारा इस संविधान के खिलाफ है और ये हिंदुस्तान के गरीब लोगों का, किसानों का, मजदूरों का, छोटे व्यापारियों का हथियार है और हर कांग्रेस पार्टी का कार्यकर्ता और नेता इसकी रक्षा करेगा. இதனிடையே வாக்கு திருட்டு விவகாரத்தில் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக தனது கையொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை கர்நாடக மற்றும் மகாராஷ்டிரா மாநில தலைமை தேர்தல் ஆணையர்களிடம் ராகுல் காந்தி வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முறைகேடு தொடர்பான தனது அறிக்கை மற்றும் ஆய்வுகளில் ராகுல் காந்திக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் தனது கையொப்பமிட்ட உறுதிமொழி பத்திரத்தை வழங்குவதில் ராகுல் காந்திக்கு பிரச்சனை ஏதும் இருக்காது என்றும் ஒருவேளை கையெழுத்திட்ட உறுதிமொழி பத்திரத்தை வழங்க ராகுல் காந்தி மறுத்தால் பொய் குற்றச்சாட்டுகள் வெளியிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். இந்தியாவுக்கு 50% அமெரிக்கா வரி விதித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். மேலும் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் ரஷ்யா இந்தியா மாநாட்டுக்கும் அழைப்பு விடுத்தார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிலிருந்து ஆயுதம் மற்றும் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாததால் மேலும் 25% வரி விதித்தார். இதனால் ஜவுளி, தோல் உள்ளிட்ட இந்திய பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தொலைபேசி வாயிலாக அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி புதினுடன் இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பேசியதாகவும் உக்ரைன் போரின் தற்போதைய நிலை குறித்து புதின் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா மாநாட்டுக்கு புதின் வருவதை ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 50% வரி தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே இணக்கமற்ற சூழ்நிலை காணப்படும் நிலையில் இந்தியா ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுவது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஸ்டிக்கர் ஒட்டும் விளம்பர மாடல் திமுக அரசின் புதிய வெளியீடுதான் மாநில கல்விக் கொள்கை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதை புதிய கல்விக் கொள்கையாக அறிவித்து அரைத்த மாவையே திமுக அரசு அரைப்பதாகவும் தான் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிக்க தயாரா என்றும் எல் முருகன் சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கூட தமிழ் எழுத்துக்கள் சரிவர தெரியவில்லையே ஏன் எனவும் அரசு பள்ளிகளில் தரமில்லை என கூறி ஏழை கூலி தொழிலாளி கூட குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பது ஏன் என்றும் வினவியுள்ளார். பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்களே வகுப்பெடுக்கும் அவலம் ஏன் என்பன உள்ளிட்ட 11 கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்திற்காக தொலைநோக்கு பார்வையுடன் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பாராட்டியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மாநில கல்விக் கொள்கையின் சரியான அணுகுமுறை அனைத்து துறைகளிலும் நமது மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான திறனை கொடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து இதுவரை வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியில் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சியை பிடித்த பாஜக நாட்டை தொடர்ந்து ஆள்வதற்கு எத்தனையோ குறுக்கு வழிகளை கையாண்டு வருவதாக விமர்சித்துள்ளார்.
மேலும் தங்களால் வெற்றி பெறவே முடியாத மாநிலங்களில் ஜனநாயகத்தை அழிக்க பாஜக துடிப்பதாகவும் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 5 மாதங்களில் சுமார் 40 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வானத்திலிருந்து குதித்தார்களா என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வாக்காளர் திருத்த நடைமுறை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக போராடி வெற்றி பெற முடியாதவர்கள் குறுக்கு வழியில் வெல்லலாம் என்று கனவு கண்டால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்களை சேர்க்க திமுக தான் துடித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், வாக்காளர்களை முறைகேடாக சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து இபிஎஸ் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய துரைமுருகனுக்கு பதிலளித்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தவுடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்துவிட்டது. அதனால் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீதிமன்றத்தை நாடி அதிமுக போலி வாக்காளர்களை நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை கோவில் ஆடி மாத பௌர்ணமியையொட்டி திரளான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்தனர். கிரிவல பாதையில் சிவ வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பாத்ரூம் இன்னும் நல்லா இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் கம்மியா இருக்கு. இருக்கிறத கூட்டம் அதிகமா தான் ஆகுது. பரவாயில்ல. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். கிரிவலம் வருவோரின் எண்ணிக்கை மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுகவினர் வைத்த பேனர் காற்றில் பறந்து 2 சக்கர வாகனத்தில் சென்றவர்களை கடல் அலை போல சுருட்டிய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 13 மற்றும் 14ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செல்கிறார். அவரை வரவேற்பதற்காக அக்கட்சியின் நிர்வாகிகள் ஆம்பூர் புறவழிச்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் பேனரை ஒட்டி வைத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் காற்றில் கிழிந்த அந்த பேனர் சாலையில் 2 சக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது விழுந்தது. இதில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவன் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் காயமடைந்தனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரையில் நடைபெறவுள்ள தாவேகாவின் மாநில மாநாட்டை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற 21ஆம் தேதி மதுரை பாரபத்தியில் நடைபெற உள்ளது. இதற்காக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மாநாட்டில் மொத்தமாக 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பங்கேற்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தாவேக தலைமை விதித்திருக்கிறது. அதன்படி மாநாட்டில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்க அனுமதி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. 200 அடி அகலத்தில் தாவேக தலைவர் விஜய் நின்று பேசும் மேடை, 1.5 லட்சம் நாற்காலிகள், 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள், 400 தற்காலிக கழிப்பறைகள், 50க்கும் மேற்பட்ட LED திரைகள் ஆகியவை அமைக்கப்படுகின்றன. மேலும் தேவைக்கேற்ப சிசிடிவி கேமராக்கள், 420 ஒளிபெருக்கிகள், 20,000 மின்விளக்குகள் பொருத்தப்பட உள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த முறை பாஸ் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மாநாடு முடிந்து வெளியேறுவதற்காக 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பிற்காக தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தாவேக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விநாயகர் சதுர்த்தி விழாவை சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் கொண்டாட வேண்டும் என பொதுமக்களிடம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கும் சூழலில் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்றும், களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் மற்றும் பிளாஸ்டிக் தெர்மோகோல் கலவையற்ற சிலைகள் மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைக்கோல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் மட்டுமே சிலைகள் தயாரிக்க அல்லது பந்தல்கள் அலங்கரிக்க பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், சிலைகளுக்கு வர்ணம் பூச நச்சு மற்றும் மக்காத ரசாயன சாயங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இயற்கை பொருட்கள் மற்றும் இயற்கை சாயங்களால் செய்யப்பட்ட அலங்கார ஆடைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழி சாலைகள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில் மரக்காணம் புதுச்சேரி இடையே 2157 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் 46 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடங்களில் கடந்து செல்ல முடியும். மேலும் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு மானியம் வழங்குவதற்கு 12,000 கோடி வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. எரிவாயு மானியம் வழங்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 30,000 கோடி ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக 4,200 கோடி ரூபாயும், அசாம் திரிபுரா வளர்ச்சிக்காக சிறப்பு நிதியாக 4,250 கோடி ரூபாயும் வழங்க மத்திய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டது. புதிய வருமான வரி சட்ட மசோதாவை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தபோது புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. 1961 ஆண்டு வருமான வரி சட்டத்தில் அதிக திருத்தங்கள் மேற்கொண்டதால் சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருப்பதாகவும், இதனால் எளிதில் புரிந்து கொள்வதற்காக புதிய வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டதாகவும் நிதியமைச்சர் விளக்கமளித்தார். பின்னர் பாஜக எம்பி பைஜந்த் பாண்டா தலைமையிலான 31 பேர் கொண்ட தேர்வுக்குழுவுக்கு இந்த புதிய வருமான வரி சட்டம் அனுப்பி வைக்கப்பட்டது. தேர்வுக்குழு அதனை ஆராய்ந்து கடந்த ஜூலை 21 விரிவான அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. அதில் தேர்வுக்குழு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது. இதனையடுத்து புதிய வருமான வரி சட்ட மசோதாவை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேலும் தேர்வுக்குழு பரிந்துரைகளை உள்ளடக்கிய வருமான வரி சட்ட மசோதாவின் புதிய பதிப்பு ஆகஸ்ட் 11 பரிசீலனைக்காக அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் இன்று மாவட்ட அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தாம்பரம் சானட்டோரியத்தில் மக்களுக்காக பல்வேறு வசதிகளுடன் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பதையொட்டி அரசு மருத்துவமனை விண் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தனது காரில் ஏற முயன்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இறக்கிவிட்டார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே கடந்த 30 இந்த சம்பவம் நடந்தது. இந்நிலையில் காரில் ஏற்கனவே ஆட்கள் இருந்ததால் தான் இபிஎஸ் தன்னை வேறு வாகனத்தில் வரச் சொன்னதாக அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம் தந்துள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி சந்தித்தார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ஏற்றுமதி மையம் அமைக்க பிரதமரிடம் வலியுறுத்தியதாகவும், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு உறுதுணையாக இருந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் 2ஆம் கட்டமாக அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு மற்றும் தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல என்ன பண்ண முடியுறத சொல்லியிருக்கோம். 2 பேரும் கலந்து பேசியிருக்கோம். நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா 2 பேரும் பேசி சுமூகமாக கலைஞ்சிருக்கோம். நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம். சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு. கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அத்தொகுதியின் எம்எல்ஏ தாமோதரன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை ஆட்சியர் பவன்குமாரை சந்தித்த கிணத்துக்கடவு அதிமுக எம்எல்ஏ தாமோதரன் தனது தொகுதியில் 11,700க்கும் மேற்பட்ட இரட்டை பதிவு வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர்களை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். பூத்து சீரமைக்கும் போது மற்றும் இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைக்கும் போது சரியான முறையில் அமைக்கோடு மக்கள் எளிதாக வந்து அருகிலே இருந்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான்
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய புறவழி சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நியூட்டன், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வளையாம்பட்டு ரயில்வே தண்டவாளம் அருகே குடம்போல் தேங்கின. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே 40 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. புனல்குளம் என்ற இடத்தில் முன்னே சென்ற வாகனத்தின் விளக்கின் வெளிச்சம் பட்டதில் ஓட்டுநரின் கண் கூசியதாகவும் அதனால் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் பாலத்தின் தடுப்புச் சுவரின் மீது மோதி முன்பக்க சக்கரங்கள் கலன்று ஓடி விபத்து ஏற்பட்டது. பயணிகள் 3 பேர் காயமடைந்தனர். அரியலூரில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதுடன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தவருக்கு நீதிமன்றம் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. 2023ஆம் ஆண்டு 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக ஆசை தம்பி என்ற 60 வயது நபர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த அரியலூர் மகளிர் நீதிமன்றம் ஆசை தம்பிக்கு 17 ஆண்டுகள் 3 மாதம் சிறை தண்டனையும் 16,500 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். ஆடி மாத 4வது வெள்ளியையொட்டி வேலூர் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாங்காய், எலுமிச்சை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தலைக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோயம்புத்தூரில் மதுபோதை தகராறில் கூட்டாளியை கொலை செய்து கிணற்றில் வீசி 2 கைது செய்த போலீசார் கிணற்றில் கிடந்த சடலத்தை 2 மாதங்களுக்கு பின்னர் மீட்டனர். கோவை மலுமிச்சம்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன், நெல்லை நாங்குநேரியைச் சேர்ந்த முருகப்பெருமான், ஜெயராமன் ஆகியோர் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் ஜெயராமன் கொலை செய்யப்பட்டார். ஜெயராமன் உடலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிய இருவரும் 2 மாதங்கள் கழித்து தவறை உணர்ந்து போலீசில் சரணடைந்தனர். பழனியில் கோயில் பூஜை செலவுக்காக ஒதுக்கப்பட்ட 23 ஏக்கர் நிலத்தை நீதிமன்ற உத்தரவின்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அளவீடு செய்தனர். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் தினசரி நடைபெறும் நித்திய பூஜை மற்றும் நெய்வேத்திய பயன்பாட்டுக்காக சென்னிமலை தம்புரான் சுவாமிகள் மடம் சார்பில் 23 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. இதில் பெட்ரோல் பங்க், ஒருங்கிணைந்த நீதிமன்றம், வணிக வளாகங்கள், தனியார் பள்ளி உள்ளிட்டவை செயல்பட்டு வரும் நிலையில் காலப்போக்கில் தனியார் ஆக்கிரமிப்பாக மாறியது. இது குறித்து விசாரித்த நீதிமன்றம் கோயிலுக்கு வருமானம் வராவிடில் கோயில் நிர்வாகமே நிலத்தை எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் அளவீடு பணிகள் நடந்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே காரை காட்டு யானை தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே சென்ற காரை திடீரென வழிமறித்த காட்டு யானை காரின் வேனட் பகுதியை சேதப்படுத்தியது. பெரம்பலூர் அருகே கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பெரம்பலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. லாடபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் அதே ஊரைச் சேர்ந்த நர்சிங் மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து கர்ப்பமாக இருந்த சிறுமிக்கு குழந்தை வயிற்றிலேயே இறந்து பிறந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மகளிர் போலீசார் சுரேஷ்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சுரேஷ்குமாருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பெரம்பலூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகே காலாவதியான சாக்லேட் சாப்பிட்ட பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்பாறை பொற்றை கிராமத்தில் உள்ள பள்ளியில் படிக்கும் மாணவி தனது பிறந்த நாளையொட்டி சக மாணவர்களுக்கு சாக்லேட் கொடுத்ததாகவும் அதனை சாப்பிட்ட 7 மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாக்லேட்டை ஆய்வுக்கு அனுப்பி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் போலீசாருடன் இணைந்து நூற்றுக்கணக்கான மாணவிகள் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஒழிப்போம் ஒழிப்போம் போதைப்பொருள் ஒழிப்போம், படைப்போம் படைப்போம், போதையில்லா சமுதாயம் படைப்போம் என மாணவிகள் முழக்கம் எழுப்பினர்.
சென்னை போரூரில் செல்போன் கடையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 85 ஐபோன்களை திருடிய ஊழியர் கைது செய்யப்பட்டார். போரூரில் உள்ள செல்போன் கடையின் மேலாளர் தேவநாதன் கணக்கு விவரங்களை சரிபார்த்தபோது 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 85 ஐபோன்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதுகுறித்து தேவநாதன் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கடையின் ஊழியர் கோயில்ராஜ் தலைமறைவானதால் அவரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கோயில்ராஜை போலீசார் பிடித்து விசாரித்ததில் கடன் தொல்லையால் 85 ஐபோன்களை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து மதுரவாயல் போலீசார் அவரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாயை அமைச்சர் KR பெரியகற்பன் அவரது குடும்பத்தினரிடம் வழங்கினார். நகை காணாமல் போன வழக்கில் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்கள் விசாரணையில் உயிரிழந்தார். இந்த வழக்கை CBI விசாரித்து வரும் நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி இடைக்கால நிவாரண நிதியாக 25 லட்சம் ரூபாயை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகற்பன் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த சரவணன் தனது வீட்டிற்கு நிரந்தர மின் இணைப்பை பெற திருப்பத்தூர் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதற்காக உதவி மின் பொறியாளர் பாண்டியராஜன் 1000 ரூபாய் பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கைது செய்தனர். உதவி மின் பொறியாளர் கணபதி, போர்மேன் பழனியப்பன் ஆகியோருக்காக வாங்கியதாக அவர் கூறியதை அடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி அருகே தலையில் சிக்கியிருந்த பிளாஸ்டிக் டப்பாவுடன் 2 நாட்களாக தவித்த நாய்க்கு தீயணைப்புத் துறையினர் விடுதலை அளித்தனர். தலையில் சிக்கிய டப்பாவால் தண்ணீர் மற்றும் உணவு அருந்த முடியாமல் நாய் ஒன்று தவித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் பிளாஸ்டிக் பாட்டிலை அகற்றினர். ஏடிஎம்மில் இருந்த 12 லட்சம் ரூபாயை கையாடல் செய்தது வெளியே தெரியாமல் இருக்க ஏடிஎம் இயந்திரத்திற்கு தீ வைத்து ஊழியர்கள் நாடகமாடிய சம்பவம் ஏனாமில் அரங்கேறியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கார் ஷெட் மற்றும் ஏடிஎம் மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பணம் நெருப்புக்கு இரையானதாக கூறப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பணம் நிரப்பும் ஊழியர்களான வெங்கடேஷ் மற்றும் அனில்பாபு ஆகியோர் திட்டமிட்டு சதிச் செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நாகாலம்மன் கோவிலில் புற்றில் இருந்து குட்டி பாம்பு ஒன்று வெளியேறி திரிசூலத்தில் அமர்ந்திருந்த நிலையில் பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வழிபட்டனர். பெரிய வரிக்கம் என்ற இடத்தில் ஆடி வெள்ளியை ஒட்டி ஏராளமானோர் புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அபிஷேகம் செய்தனர். அப்போது புற்றிலிருந்து குட்டி நல்ல பாம்பு ஒன்று வெளியே வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்குள் குவிந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டியில் கேரளாவுக்கு கடத்திச் செல்ல முயன்ற 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து கேரளாவுக்கு இரவு நேரத்தில் எரிசாராயம் கடத்திச் செல்லப்படுவதாக மதுவிலக்கு மத்திய நுண்ணறிவு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய வாகன தணிக்கையில் 555 கேன்களில் மறைத்து கடத்தப்பட்ட எரிசாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்டதாக கேரளாவைச் சேர்ந்த பகீர் முகைதீன் மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அன்பழகனை போலீசார் கைது செய்தனர். சென்னை KK நகரில் காதல் விவகாரத்தில் இளைஞரை 2 இளம் பெண்கள் சரமாரியாக தாக்கிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி கார்த்திகேயன் என்பவரை 6 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தோழியுடன் சென்ற சட்டக்கல்லூரி மாணவிக்கு கார்த்திகேயன் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறிய நிலையில் சட்டக்கல்லூரி மாணவியும் அவரது தோழியும் கார்த்திகேயனை சரமாரியாக தாக்கினர். கொடைக்கானலில் 10க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் முகாமிட்டிருப்பதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். காட்டெருமைகளுக்கு அஞ்சி அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் காட்டெருமைகளை வனப்பகுதிகளுக்கு விரட்ட கோரிக்கை எழுந்துள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு 438 கோடி ரூபாய் பரிசு அளிக்கப்படும் என அறிவித்து உலக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா. இது ஏன் என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எண்ணெய் வளம் கொழிக்கும் வெனிசுலாவுடன் நீண்ட காலமாக பகைமை உணர்வுடன் இருந்து வருகிறது அமெரிக்கா. 2013ஆம் ஆண்டு முதல் அந்நாட்டின் அதிபராக இருந்து வருபவர் நிக்கோலஸ் மதுரோ பயங்கரவாதத்திற்கு ஆதரவு, போதைப்பொருள் கடத்தல், மனித உரிமை மீறல்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறி வெனிசுலா நாட்டின் மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. வெனிசுலா அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் நிக்கோலஸ் மதுரோ உள்ளிட்ட
உயரதிகாரிகள் ஆகியோரின் சொத்துக்கள் அமெரிக்காவில் முடக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் வெனிசுலா அரசுடனும் அதன் அரசு நிறுவனங்களுடனும் நிதி பரிவர்த்தனைகளை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கும் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனால் வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல ஆண்டுகளாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கூட வெனிசுலாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. இந்நிலையில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு 438 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. Yet Maduro's reign of terror continues. He is one of the largest narco traffickers in the world and a threat to our national security. Therefore, we've doubled his reward to $50 million. Under President Trump's leadership, Maduro will not escape justice and he will be held accountable for... அமெரிக்காவின் நீதித்துறை நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது உயரதிகாரிகள் மீது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளித்ததாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியது. கொலம்பியாவில் செயல்படும் முன்னாள் இடதுசாரி போராளி குழுவான ஃபார்க் உடன் இணைந்து அமெரிக்காவிற்கு கொக்கைன் போதைப்பொருள் கடத்துவதாக அமெரிக்கா கூறி வருகிறது. 2020ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் மற்றும் மியாமி நீதிமன்றங்களில் மதுரோ மீது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வெனிசுலாவில் இருந்து கடத்தப்பட்ட 30 டன் கொக்கைன் பறிமுதல் செய்ததாகவும் இதில் 7 டன் நேரடியாக மதுரோவுக்கு சொந்தமானது என்றும் அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மதுரோவின் ஆட்சியில் ஊழல், மனித உரிமைகள் மீறல், எதிர்க்கட்சியினர் மீதான ஒடுக்குமுறை ஆகியவை அதிகரித்திருப்பதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. மதுரோவை ஆட்சியிலிருந்து அகற்ற திட்டமிட்டு காய் நகர்த்த அமெரிக்கா இதற்காக ஜுவான் குவைடோ போன்ற எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பகிரங்கமாக ஆதரவளித்து வருகிறது. 2020ஆம் ஆண்டு மதுரோ மீது முதல் முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அவரை கைது செய்ய உதவி புரிபவர்களுக்கு அமெரிக்கா 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தது. கடந்த ஜனவரி மாதம் மதுரோ 3வது முறையாக அதிபராக பதவியேற்ற போது பரிசுத் தொகை 200 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போது அமெரிக்கா இதனை இரட்டிப்பாக்கி 438 கோடி ரூபாய் என நிர்ணயித்துள்ளது. இது ஒசாமா பின்லேடனை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை விட அதிகம். இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு பின்லேடன் தலைக்கு சுமார் 220 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அமெரிக்கா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.